ஆசையாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ உங்களுடைய கனவு பாதை. ஆனால் சில தடங்களால் உங்களால் இதை தொடர முடியல. என்னால் முடியவே முடியாது அப்படின்னு முடிவும் எடுத்துடுறீங்க. எனக்கு திறமையே இல்லை அப்படின்னு முடிவெடுத்து அந்த கனவை கைவிட்டுடலாம் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருந்தால் இந்த கதையை கேளுங்க. இது உங்களுக்காக தான். ஒரு காட்டில் நரி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்பவும் பசி இருந்ததுனால விடிய காலையிலே, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே மேற்கு திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிடுச்சு. சூரியன் வர வர தன்னுடைய நிழல் பெருசாக இருக்கிறத பார்த்த நரி தான் ரொம்ப பெரிய உருவம், பெரிய விலங்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பசிக்கு ஆடு கோழி எல்லாம் தேடி போனால் சரி வராது அப்படின்னு ஒரு யானை ஒட்டகம்னு தேடி போகலான்னு முடிவெடுத்து பயணத்தை ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த பகல் வேலை வர வர அந்த சூரியன் உச்சிக்கு வரும்போது தன்னுடைய நிழல் சுருங்கிறத பார்த்து, அடக்கடவுளே, பசியால் சாப்பிடாம எவ்வளோ இழைச்சிட்டேன் நான், இப்போ ஒரு சின்ன கோழியே போதும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. சாயங்கால வேலை வந்துச்சு. இப்போது அதோடைய நிழல் அதுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா சூரியன் மறையிற நேரம். அப்போ தோணுச்சு, சாப்பிடாம நான் காணாமலே போயிட்டேனா அப்படிங்கிற எண்ணம் வந்தது. இல்லை, நான் உயிரோடு தான் இருக்கேன், ஒரு சின்ன கோழி குஞ்சு கிடச்சா கூட போதும், உயிர் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பயணத்தை ரொம்பவும் இப்போவும் நம்பிக்கையோடு தொடர ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்கு கிடைக்கவே இல்லை எந்த உணவும். ராத்திரியும் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு எந்த உணவும் கிடைக்காம ரொம்ப சோர்ந்து போய் மயங்கியே போயிடுச்சு. இந்த மாதிரி தான் பலரும் தன்னுடைய கனவுகளை ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக உத்வேகத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் வர தடைகளனால அவங்க அதை பாதியிலே நிறுத்திடுறாங்க. ரொம்ப என்னால் தான் முடியும் எல்லாம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லாமல், என்னால் முடியவே முடியாது, எனக்கு திறமையே இல்லை அப்படிங்கிற எண்ணமும் இல்லாமல், நம்மளால் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் எல்லாம் சாத்தியமே அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரும். அதே ஒரு முயற்சியோடு தான் நானும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை நம்மளும் பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.